ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்த இது என்னோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. அது வெளியவே சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை வந்து யார் வந்தாலும் பக்கம் கூட இருக்க மாட்டாங்க. என் பெத்த தாய் கூட என்னை விட்டுட்டு போட்டாங்க. அதனால எனக்கு வந்து நான் ஒரு ரூமுக்குள்ள இருந்தேன் நானு. ஆனா அந்த அம்மா மட்டும்தான் எனக்கு என்ன நைட்டும் தெரியாது, பகலும் தெரியாது. அந்த ரூம்லயே நான் படுத்துட்டு இருப்பேன். ஆனா அம்மா மட்டும்தான் என்னை வந்து எழுப்புவாங்க. அம்மா என்னை எழுப்புவாங்க என்ன. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் நான். எங்க வீட்டுக்காரர் வருவாரு சாப்பிடுவாரு போயிடுவாரு. ஆனா அந்த அந்த ரூமுக்குள்ளவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 வருஷம் தொடர்ந்து மாலை போட்டேன். 7வது என் பிரச்சனை என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 7வது வருஷம் என்னால மாலையே போட முடியல. ரொம்ப இது பண்ணேன். ஏம்மா என்னால இது பண்ண முடியலன்ட்டு. ஆனா அந்த டைம்ல வந்து அம்மா எனக்கு கூடவே இருந்தாங்க. என் அம்மா என் கூடவே இருந்தாங்க. எங்க பெத்த தாய் அவங்களும் என்னோட பிரச்சனையை கண்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம் ஓடி போயிட்டாரு. அவ்வளோ பிரச்சனையே இன்னைக்கு நான் வந்து தைரியமா நின்று பேசுறேன்னா இன்னைக்கு அம்மா என்ன நல்ல நிலைமையில வச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கூட இல்லாம ரொம்ப இது பண்ணேன். எல்லாமே கேவலமா பார்த்தாங்க. எல்லாமே வந்து அப்புறமா பார்த்தா என் சொத்து கோசம் தான் இந்த மாதிரி எங்களை இது மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறமா தெரியுது இப்ப நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன். இந்த வருஷம் நான் மாலை போடுறேன் 10வது வருஷம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்ட்டு அந்த குழந்தை வந்து நின்று போகுது. அந்த குழந்தை அது எங்களுக்கு கரெக்டா கிடைக்கல. எங்களுக்கு அந்த ஒரு இது அம்மா எங்களுக்கு கொடுக்கணும்ட்டு நாங்க இந்த வருஷம் வேண்டிக்கிட்டு நாங்க மாலை போட்டுருவோம். எங்களுக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் தீர்த்து நாங்க செத்து பொழைச்சு வந்துட்டு இருக்கோம். அம்மாவோட இதுனால நாங்க நல்லதா இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்க மாலை போட்டு வந்திருக்கோம். அம்மா எங்களுக்கு கொடுப்பாங்கன்ற தைரியத்துல தான் வரோம் நாங்க. அம்மா எங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓம் சக்தி.